நண்பா நம்ம பனம்பழத்தை முளைக்க போடும்போதே நண்பா இந்த கங்கண புழுகிட்ட இருந்து நம்ம கிழங்க வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கையிலே நண்பா சாம்பலை வச்சு நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கு நண்பா சூப்பரான ஒரு வழி இருக்குது. நமக்கும் வந்து ₹1 நண்பா செலவில்லை. அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வாங்க. நண்பா முதல்ல வந்து பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நண்பா எல்லா சைட்லையுமே வந்து ரவுண்டாக பாத்தி எடுப்பாங்க. எங்கள் சைடில் வந்து நண்பா சதுரமாக எடுப்போம். கொஞ்சம் நாங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்ற மாட்டோம், பாய்ப்போம். அதனால கொஞ்சம் ஆழம் வந்து எடுத்துக்கணும் நண்பா. ஏன்னா அள்ளி போட்டுட்டு முக்கும்போது நண்பா மண் மட்டத்தில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து தண்ணியை வந்து பாய்ச்சி விட்ருவோம். அதுக்கு பிறகு நண்பா நம்ம வந்து குப்பையை வந்து அந்த சாம்பல் சொன்னேன் இல்லையா, அந்த சாம்பலை வந்து ஒரு இடம் நண்பா கேப் இல்லாமல் எந்த இடத்துலையும் நண்பா மண் வந்து வெளியே தெரிஞ்சிட விடாது. அந்த அளவுக்கு நண்பா நம்ம சாம்பலை வந்து ஃபுல் இடமோ நம்ம பாத்தி எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாக நண்பா வந்து ரொப்பிடுங்க. ஏன்னா இது கீழே இருந்து நமக்கு வந்து அந்த கங்கணப்புழு வந்து வராது நண்பா. அதனால இப்போ நம்ம அதுக்கு மேலே அந்த சாம்பலை போட்ட பிறகு நண்பா அதுக்கு மேலே வந்து எல்லா பனம்பழத்தையும் நண்பா அள்ளி போட்டுட்டு அதை வந்து சமப்படுத்தி வைப்போம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி வைக்கிறனால பாத்தி வந்து மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது, ஒரே சமமாக இருந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி வந்து சுற்றி பாயும். அதனால தான் நண்பா அடுக்கிறது. இப்போ பாருங்க எல்லாத்தையும் நண்பா அடுக்கி சேஃபாக வந்து விட்டுருக்கேன். நம்ம வந்து கீழே நண்பா சாம்பலை போட்டோம் இல்லையா, எப்படி நம்ம பாத்தி எடுத்துட்டு சாம்பலை போட்டோம் அதே மாதிரி நண்பா பனம்பழத்தை அடிக்கிட்டு அதுக்கு மேலே நண்பா ஃபுல்லாக நம்ம வந்து சாம்பலை வந்து ஃபுல்லாக பறி போட்டுறோம். இப்போ கீழே போட்டிருக்கு, கீழே வீடியோவில் நண்பா தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம மேலே ஃபுல்லாக எல்லா இடமும் நண்பா கவர் பண்ணிடணும். நண்பா சாம்பலை அள்ளி போடும்போது நண்பா இந்த மாதிரி புகை கடாக தான் இருக்கும், பயந்துடாதீங்க. ஃபுல்லாகவே வந்து நண்பா போட இப்படி தான் குப்பையாகிட்டே, அதாவது ரொம்ப புகை கிளம்பும். அதனால் கொஞ்சம் வெயில் நேரத்தில் செய்கிறத தவிர்த்துட்டு சாயங்கால வேலையில் நண்பா பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்ம வந்து பாதி தான் அள்ளி போட்டிருக்கோம். என்ன நண்பா ஃபுல்லாக வந்து அள்ளி போட்ட பிறகு பணங்காவே வந்து தெரியாது. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால நம்ம இதில் அதிகமாக சொல்ல முடியல. நம்ம சேனலில் வந்து பெரிய வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க நண்பா. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அந்த கங்கணத்துலேருந்து நம்ம கிழங்கை வந்து காப்பாற்ற முடியும். இதை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நண்பா நீங்களே அரிசி பிடிப்பீங்க.